நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. சஞ்சய் சிந்தாமணி கிட்ட இருக்கா. அவனை துருப்பு சீட்டா வச்சு சிந்தாமணி ஆடுவா. நாம அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு என் பிள்ளைக்கு ஆபத்தாயிட்டா, அதனால நம்ம பொறுமையா இருப்போம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இது பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது, வரவும் விட மாட்டேன். பிள்ளைய பிரிஞ்ச தாயோட தவிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும்மா. என் சக்தியை நான் பிரிஞ்சப்போ நான் துடிச்ச துடிப்பு என்னன்னு எனக்கு தான் புரியும். சரி, இப்ப என்னமா செய்யலாம்? சக்தியும் சம்மதியமாவும் இனிமே தனியா இருக்க கூடாது. ஏம்மா? சிந்தாமணியோட வெறி பிடிச்ச விளையாட்ட ஆரம்பிச்சிடுச்சுமா. இன்னைக்கு உங்களை காப்பாத்த ஆனந்த் வந்தா, ஆனா நாளைக்கு ஆபத்து நேரத்துல யாராவது கை கொடுக்க வருவாங்கன்னு நாம எதிர்பார்க்க முடியுமா? அதனால இனிமே நீங்களும் சக்தியும் இந்த வீட்டுல தான் தங்கணும். அம்மா, சக்தி, நீ வீணா பிடிவாதம் பிடிக்காத. இப்ப நீ தனியா நின்னு சாதிக்கிறது முக்கியம் இல்ல. உன் புருஷன் உன்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் உன் மாமியார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். புரியுதா? சரிம்மா, இனிமே நாங்க 2 பேரும் எங்கே இருக்கோம். என்னத்த நீ சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அப்பீல் உண்டா சக்தி? வெரி குட். அந்த சிந்தாமணி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சக்தி, அம்மா உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. ஆனந்த், நான் இப்போவே போய் அந்த சிந்தாமணி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். நான் வேணா உங்க கூட வரட்டுமாமா? வேண்டாம், நீ இங்க இவங்க கூட காவல் இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க வந்த? சஞ்சய் எங்க? நான் சஞ்சயை பார்க்கணும். ஏன்? தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? சஞ்சய் என் மாப்பிள்ளை, கேட்கிற உரிமை இருக்கு. அவனை கூட்டிட்டு போவதா இப்ப நான் வந்திருக்கேன். ஓஹோ, சஞ்சய் கூட்டிட்டு போக வந்தியா? நீ கூப்பிட்டா அவன் வந்துருவானா? அவன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. முடிஞ்ச கூட்டிட்டு போ, நான் தடுக்கல. சிந்தாமணி, இது ரொம்ப தப்பு. இத்தனை நாள் மகனை பிரிஞ்சிருந்த தாய் இப்ப அவனை அடையாளம் கட்டுக்கிட்டா. இனிமேலும் தாய் கிட்ட இருந்து மகனை பிரிக்காத. யார் அம்மா? புதுசா வந்திருக்காங்களா? இத்தனை வருஷமா அவங்க எங்க இருந்தாங்களா? கை குழந்தைய பிரிஞ்சு வாடி போயிருந்தாங்களா? கஷ்டமாச்சே. வாய் மூடு சிந்தாமணி. நீயும் ஒரு அம்மா தானே. அந்த அம்மாவோட குடும்பம் அழியறதுக்கே காரணம் நீ. அவங்கள சொந்தங்கள் கிட்ட இருந்து பிரிச்சு நடுத்தருவுக்கு நெருக்கடியா கொண்டு வந்தது நீ. இப்படி எல்லா துரோகத்தையும் நீ செஞ்சுட்டு வாய் கூசாம இத்தனை நாள் அவங்க எங்க இருந்தாங்க கேக்குறியே? நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே. என்னடி பேசிக்கிட்டே போற? ஆளை விட்டு அடிச்சு தூக்கி போடணுமா? ஏய், நானும் முன்னெச்சரிக்கையா தான் வந்திருக்கேன். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இத பார் சிந்தாமணி, இத்தனை நாளைக்கு சஞ்சயை ஜெயில வச்சது போதும். இப்ப வெளியே விட்டுரு. பிச்சைக்காரி பைத்தியம் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லும். அதுக்கு நானா பொறுப்பு? சிந்தாமணி, என் கோபத்தை தூண்டாத. மரியாதையா சஞ்சய் அமிச்சிடு. நான் என் பேரனை கட்டியா வச்சிருக்கேன், கூட்டிட்டு போயேன். பாட்டி, அவனே வந்தாச்சு, நீயே பேசிக்கோ. என்ன பாட்டி பிரச்சனை? உன் மாமியாரு உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்காங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாப்பா, உன்னை இப்பவே கூட்டிட்டு போகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நீயே என்னன்னு கேளு. கூட்டிட்டு போகவா? என்னையா? நான் உங்களோட வரேன்னு எப்ப சொன்னேன்? நீங்க கூப்பிட்டா நான் வந்துடணுமா? சபாஷ்டா கண்ணா, சரியா கேட்டேன். சில ஜென்மங்களுக்கு என்ன பேசினாலும் உரைக்காது. சிந்தாமணி, உன்கிட்ட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. சஞ்சய்,
நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. என்ன சொல்ல போறீங்க? நீ அனாதை இல்லப்பா. உன்னை பெத்த அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. எல்லாரும் இருந்தோம் பாவம் பிச்சைக்காரி மாதிரி தெருவுல அலையறாங்க. அதுக்கு யார் காரணம் என்ன ஏதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இப்போ உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னா என் கூட வா. உன்னை கூட்டிட்டு போதான்ப்பா நான் வந்திருக்கேன். சஞ்சய், என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க இந்த நந்தினி பல விதமா சதி பண்றா. அதுல இப்ப புதுசா ஒரு கதை சொல்ல தொடங்கி இருக்கா. அதெல்லாம் நம்பாத. இல்ல சஞ்சய், நான் எந்த கதையும் காட்டல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என் கூட வா, உனக்கே புரியும். உனக்குன்னு ஒரு கடந்த கால கௌரவம் இருக்கு. உன் வேர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா. உன் குடும்பம் நாசமாறதுக்கு காரணமே இந்த பாவிதான். இன்னைக்கு உங்க அம்மா எந்தவித ஆதரவும் இல்லாம தெரு தெருவா பிச்சைக்காரியா சுத்துறானா அதுக்கு காரணமும் இவதான். இவளை நம்பாத. பாரு சஞ்சய், எப்படி அபாண்டமா பேசுறான்னு பாரு. நான் அப்படிப்பட்டவளா? உன் பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? இதோ பாருங்க, பாட்டி ஒன்றும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. என்கிட்ட நீங்க பாட்டியை பத்தி எதுவும் பேச வேணாம். அப்போ உங்க அம்மாவை பார்க்க நீ வரமாட்டியா? உங்களோட வர நான் தயாரா இல்லை. அதான் சொல்லிட்டான்ல, போக வேண்டியதானே. கழுத்தை பிடிச்சி தள்ளினாதான் வெளியில போவியா? சஞ்சய், நீ இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. தனக்கு தானே குழி வெட்டிக்கிறவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாதுப்பா. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா பெத்த தாயை பார்க்க வரமா இருக்கிற நீ இதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட போற. உயிரோட இருக்கும் போதே உங்க அம்மாவை பார்க்க வருவியா நீ? அட்லீஸ்ட் அவங்க செத்த அப்புறம் கொள்ளி போடுறதுக்காவது வருவியா? இனிமே இங்க நின்னு பேசிட்டு இருந்தா அது எனக்கு தான் கேவலம். வரேன். சஞ்சய், கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். இப்போ நீ அனாதை இல்ல. உன்னை பெத்த அம்மா, கட்டின பொண்டாட்டி, அவளோட உறவுகள், சொந்தங்கள் எல்லாமே உன்னை சுத்தி இருக்கு. ஆனா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த பாவிதான் கதின்னு இந்த சிந்தாமணி வீட்லயே இருந்த இந்த உறவுகள்லாம் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும்பா. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் நீ அனாதைதான். ஜென்மத்துக்கும் நீ அனாதைதான். ஜென்மத்துக்கும் நீ அனாதைதான். அத மறந்துடாத. சஞ்சய், விடுறா கண்ணா, அவளை மதிக்காத. என்ன இவன் ஒரு மாதிரியா முழிச்சிட்டு போறா? ஒருவேளை நந்தினி பேச்சு இவனை பாதிச்சிருச்சோ? அது ஆபத்தாச்சே. வாங்கம்மா, அர்ச்சனை யார் பேருக்கு? பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. சஞ்சய், பரணி நட்சத்திரம். பேஷா பண்ணிடுவான். தானே நரே நானே தானே தானே நரே நானே தானே நானே நானே நானா தானே நானே நானா தானே நானே நானா தானே
ஒரு நிமிஷம். வயசில் நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க. இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க. சரிங்க. தம்பி, பிரசாதம் ஆகிட்டியா? கிடைச்சிருச்சுமா. சக்தி, நீயா? நீ எப்போ வந்த? பெத்த அம்மா கையால பிரசாதம் வாங்கணும்னு இந்த புள்ள துடிச்சு கடைசியில வாங்க முடியாம போய் மனசு நொந்து நின்னப்பவே வந்துட்டேன். மனசு நொந்து போய் நின்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சும்மா எதர்ச்சியா கோயிலுக்கு வந்தேன், பிரசாதம் கொடுத்தாங்க, அது வாங்குறதுக்குள்ள அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன் சஞ்சய் பொய் சொல்றீங்க? நீங்க இந்த கோயிலுக்கு வந்தது வேணா தற்செயலா இருக்கலாம். ஆனா உங்க அம்மாவை பார்த்ததும் உங்க முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சுதே, அதை நான் பார்க்கலன்னு நினைச்சீங்களா? அது சாதாரண பிரகாசம் இல்ல சஞ்சய். தாய் பாசத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு, அத நான் பார்த்தேன். ஆமா, உங்க அம்மா போற திசையவே பார்த்துட்டு நிக்கிறீங்களே, ஏன் பாசம் எடுக்குதா? தயவு செய்து இங்கிருந்து போயிடு சக்தி. நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. ஆனா நான் உங்ககிட்ட பேசாம இங்கிருந்து போக முடியாது சஞ்சய். நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன்னா அது விதி. அதனால எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு உங்ககிட்ட மடிப்பிச்ச கேட்கறதுக்காக நான் இங்க வரல. சஞ்சய், உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த உங்க தாய் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நீங்க அனாதை இல்ல சஞ்சய். மணி அடிக்குது பாத்தீங்களா? அது என்ன மணின்னு தெரியுமா? எச்சரிக்கை மணி. கடவுள் உங்களை எச்சரிக்கிறாரு. அந்த பேயை விட்டுட்டு உங்க அம்மாவோட போய் இருன்னு கடவுள் உங்ககிட்ட சொல்றாரு. சக்தி, இது பாருங்க சஞ்சய், எங்க அம்மா விட்டு நான் பிரிஞ்சேன், பல பாவங்களை செஞ்சேன். அதுக்கு பரிகாரமா உங்களை உங்க அம்மாவோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சஞ்சய், வந்துருங்க, உங்க அம்மாவோட வந்து சேர்ந்துருங்க. கோயிலுக்கு அதிகமா வராத நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் எதுன்னு தெரியுமா சஞ்சய்? தாய்ப்பாசம். இப்படி உருகி உருகி நிக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இழுக்குது சஞ்சய், எழுந்துராதீங்க. உங்க அம்மா உங்களுக்கு கிடைச்சோம் இந்த முறை அவங்களை தவற விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இனிமே உங்க வாழ்க்கையில வேற எதுவுமே கிடைக்காது. சஞ்சய், அந்த சிந்தாமணி உங்க அம்மா விட்டு வைக்க மாட்டா. அவளுக்கு உங்க மேல உண்மையான பாசம் இருந்தா உங்க அம்மா கூட அவ உங்களை சேர்த்து வைக்கணும். செய்வாளா? ஒரு காலும் செய்ய மாட்டா.
கடைசியா சொல்றேன், வந்துருங்க. இப்பவே உங்க அம்மா கிட்ட வந்துருங்க. அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. என்னை விட்டு சக்தி, ஏதோ ஒரு பாசம் என்னை இழுக்கிறது உண்மைதான். அதை நான் மறுக்கல. ஆனா அதுக்காக இத்தனை நாள் என்னை வளர்த்த ஆளாக்குன சிந்தாமணி பாட்டிக்கிட்ட ஒரு வாரத்தை கூட நான் சொல்லாம வருது தர்மம் இல்லை. எனக்கு செஞ்சு விட்டுற கடன் இருக்கு சக்தி. தயவு செய்து என்ன குழப்பாத. நான் போறேன். சஞ்சய், ஒரு நிமிஷம்.